வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிராணாயாமா செக்ஷனில் ஒரு பிராணாயாமா பற்றி பார்க்க போகிறோம். இது பேர் பிராமரி பிராணாயாமா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிராணாயாமம்னா நம்ம பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 21,600 டைம்ஸ் மூச்சு இழுத்து மூச்சு விடுறோம். இந்த மூச்சு இழுத்து மூச்சு விடுறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நம்ம இன்னமும் எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மூச்சு காற்று உள்ளே வெளில போய்ட்டுருக்கு. ஆனால் இந்த மூச்சு காற்று உள்ளே வெளில போகிறத அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் டைம்ஸ், அந்த 21,600 தடவையில் அட்லீஸ்ட் ஒரு 300-400 தடவை நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணோன்னா அது மூலிமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த காற்று தான் இந்த உயிர் சக்திக்கு ஆதாரமாக இருக்குது. இந்த உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. மெயினாக உயிர் கொடுத்து அதை புதுப்பிச்சுட்டு எவ்ரி செகண்ட் அதை புதுப்பிச்சுட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று சக்தி தான். ஏன்னா நம்ம உடம்புல நம்ம எது இல்லாமலும், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வாழ முடியாது. எல்லா உயிரினங்களுக்குமே பேசிக் பார்த்தீங்கன்னா காற்று தான். ஸோ இந்த காற்றை, இந்த பஞ்சபூதங்களை ரொம்ப அடிப்படையான இந்த காற்று சக்தியை, அந்த பிராணசக்தியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிராணாயாமம். பிராணாயாமம்னா அந்த காற்று சக்தியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கேற்ற மாதிரி நம்ம அந்த காற்று சக்தியை உபயோகப்படுத்துது. ஸோ இப்போ பிராமரி பிராணாயாமம் பற்றி பார்க்கலாம். ஸோ பிராமரி பிராணாயாமம்னா என்ன, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சில ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கிளியராக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல இயற்கையாகவே பல சக்திகள் இருக்குது. நைட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு 6-7 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து குளிக்கும் போது அந்த சக்தி அதிகமாகுது. உடம்புல ஆற்றல் அதிகப்படுத்துது. அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேட் போட்டுட்டு அதில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் பண்ணுற இடம் இப்போ டெய்லி நான் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே டெய்லி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அங்கே செட் ஆகும். அங்கே போனீங்கனாலே நீங்கள் யோகா, ஆசனா, முத்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இது ஒன்று. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் உடம்புல க்ரியேட் ஆகிற எனர்ஜி கிரகிக்கிறதுக்கு இந்த கலர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். காட்டன் கொஞ்சம் லூஸான ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாலாம் போடாதீங்க. ஏன்னா பிளட் சர்க்குலேஷனை எங்கேயுமே நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது. நம்ம பாடி ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் இதோட மெயின் எய்ம். ஸோ இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மேட் மேலே உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் மேட் இது. அப்படி இல்லைனா நல்ல பாய், கோரப்பாய், இந்த மாதிரி நேச்சுரல் ஃபைபர் மேலே உட்காந்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. கீழே உட்கார முடியாதவங்க சேரில் நீங்கள் உட்காருங்க. சேரில் இந்த மாதிரி சப்பலாங்கல் போட்டு உட்காருங்க, பரவாயில்ல. அப்படி இல்லைனா காலை தொங்க விடுங்க. ஆனால் கால் திரையில் படாமல் பாதங்களுக்கு அடியில் மட்டும் மேட் ஏதாவது போடுங்க. ஏன்னா சக்தி உருவாகும், அது பூமி உறிஞ்சிடும். அதனால் அப்புறம் இன்னொன்று, நீங்கள் எப்போவுமே யோகாசனா பண்ணும்போது உங்கள் முதுகெலும்பு, கழுத்து, தலை நேராக இருக்கணும். இது ஏன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம உடம்புல பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பரவும், சமமாக பரவும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு, நம்ம தலையில் இருக்கிற பிரெயின் செல்ஸுக்கும் பிராணசக்தி, அதாவது ஆக்சிஜன் பிளட்டோடு கலந்து போய் சேரும். அதுக்கு முதுகு தண்டு, கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெறும் வயிற்றில் பண்ணணும். வயிறு எம்டியாக இருக்கும்போது பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலது தவிர மிச்சம் எல்லா ஆசனா, பிராணாயாமம், முத்ராஸ் எல்லாமே வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சாப்பிட்டு பண்ணிங்கன்னா அந்த சாப்பாட்டை டைஜஷன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் பாடி ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். அதனால் நீங்கள் வேறு எது பண்ணாலும் அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட் கிடைக்காது. இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வஜ்ராசனா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் பண்ணலாம். அது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் 99% சாப்பிட்டதுக்கப்புறமா பண்ணக்கூடாது. ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பண்ணுங்கள். இல்லை லைட்டாக ஏதாவது நான் சாப்பிட்ருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி வயிறு எம்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, இது ரெண்டுமே ஒன்று கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ஃபிசிக்கலாக பெயின் இருக்குது, அந்த பெயினை தாண்டி நான் மெடிடேஷன் பண்ணுறேன், அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைனா பெயின் இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நான் ஃபிசிக்கலாக பண்ணுறேன், ஆனால் என்னோடய நினைவுகள் வேறு எங்கேயோ இருக்குது, என்னோடய எண்ண ஓட்டங்கள் எங்கேயோ இருக்குன்னும் போது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி அவேர்னஸ் எங்கேயோ இருக்குன்னா
ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். உங்கள் மூச்சு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் அவேர்னஸ் ஃபுல்லாக பாடிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லயிச்சு பண்ணுங்கள். இதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் உடம்பு நீங்கள் மட்டும்தான். இதில் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுங்கள். எங்கேயாவது கற்றுக்குறீங்கன்னா அவங்க சொல்கிற டைமில் கற்றுக்கோங்க. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது காலையில் 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில நாட்கள் வந்து சூரிய ஒளி மேலே படுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஆற்றல் அதிகமாகும். ஏன்னா சூரிய ஒளி உடம்புல படும்போது விட்டமின் டி கிடைக்குது. அது இல்லாமல் உடம்புக்கு இன்னும் பல சக்திகள் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பிராமரி பிராணாயாமம் பார்க்கலாம். அது என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிராமரினா வண்டுன்னு அர்த்தம், கருவண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம வண்டு மாதிரி ஒரு சத்தம் கிரியேட் பண்ணுறதுனால இதை பிராமரி பிராணாயாமம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, முதுகு தண்டு கழுத்து தலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி சுக்காசனால உட்காருங்க. அப்படி இல்லைனா அர்த்த பத்மாசனால உட்காருங்க, இல்லை பத்மாசனால உட்காருங்க, இல்லை வஜ்ராசனால உட்காருங்க. அப்படி இல்லை எனக்கு கீழே உட்கார முடியாதுன்னா சேரை போட்டு உட்காருங்க. ஆனால் முதுகெலும்பு கழுத்து தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரிலாக்ஸ்டாக இருங்க. நான் இப்போ பிராமரி பிராணாயாமம் பண்ண போகிறேன், இதுக்கு எனக்கு கம்ப்ளீட் பெனிஃபிட் வருது அப்படின்னு ஒரு அவேர்னஸோட பிராமரி பிராணாயாமம் கண்டுபிடிச்ச எல்லாருக்குமே நன்றின்னு ஒரு கிராட்டிடியூடோட பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து காது பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மூச்சு நல்லா மூக்கு வழியாக, மூக்கு துவாரம் வழியாக ஃபுல்லாக எடுங்க. அதுக்கப்புறமா அந்த மூச்சை வெளில விடும்போது நீங்கள் வந்து ஒரு சத்தம் பண்ணிக்கிட்டே வண்டு மாதிரி பண்ணிவிட்டு அந்த காற்றை வெளில விடணும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் மூச்சு இருக்கும்போது வயிற்று ஃபுல்லாக காற்று எடுத்துக்கிறேன். வயிற்று ஃபுல்லாக காற்றுட்டு காதை பொத்திடுறேன். என்னோடய ஆள்காட்டி விரல் வந்து காதை நல்லா அழுத்தம் கொடுத்து பொத்திடுது. நான் காற்று திரும்ப வெளில விடும்போது வாய் வழியாக விடுறேன். அப்படி விடும்போது நான் வந்து வண்டு மாதிரி ஒரு ரீங்காரம் எழுப்பிட்டே பண்ணுறேன். இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் பண்ணணும். ஸோ மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் மூச்சு இருக்கும்போது விரல்கள் நான் வைக்கல. ஸோ வயிற்று ஃபுல்லாக காற்று எடுத்தேன். அந்த காற்றை நான் வாய் வழியாக அந்த சத்தத்தோடு மெதுவாக விடுறேன். மெதுவாக நான் வந்து வாய் வழியாக வாயை திறக்கல, வாயை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பல்லு மட்டும் உள்ளே நான் திறந்துருக்கேன். அப்போ தான் அந்த ஒரு ரீங்காரம் க்ரியேட் ஆகும். இந்த ரீங்காரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே தலை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். என்னோடய தலையோட தலைப்பகுதியில் இருக்க ஸ்கல்லெல்லாம் இது படும்போது நல்ல வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். இப்படி தான் இதை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் காலையில் சாயங்காலம் பண்ணலாம். மெயினாக காலையில் பண்ணுங்கள், ஏர்லி மார்னிங் பண்ணுங்கள். எழுந்து குளிச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உடம்புல ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷன் வரும். இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, தலையில் ஏதோ ஒரு விஷயம் அப்படியே தலையை உடைக்குது, இந்த மாதிரி இருக்காங்க. என்னென்னா நம்மளோட எண்ண ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாகி பிரெயினில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபிசிக்கலாக மென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இன்டர் கனெக்டட். நம்ம ரொம்ப கோவப்படுறோம், இல்லை ரொம்ப படபடப்பாக இருக்கும், இல்லைனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாமே உடம்புல ஒரு சில ஹார்மோனல் விஷயங்கள் க்ரியேட் பண்ணும். சந்தோஷமாக இருக்கும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் ஆகி உடம்பு நல்லா வேலை பார்க்கும். பட் நம்ம கோவப்படும் போதோ ரொம்ப பதட்டமாக இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஹார்மோன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணி உடம்புல இருக்கிற பகுதிகளெல்லாம் வேலை செய்ய விடாமல் பண்ணிடுது. இதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு, லிவர் வந்து நல்லா தான் இருந்தார், திடீர்னு லிவர் ஃபங்க்ஷன் போயிருக்கு அப்படின்வாங்க. அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 6 மாதமாக அவர் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பார், பிஸ்னஸ் லாஸோ ஏதோ ஒன்று. அப்போ என்ன ஆகுனா அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற நிறைய ராஜ உறுப்புகள் இருக்குது, அந்த உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கான இது என்னென்னா, நம்ம பிரெயினில் வந்து நிறைய கன்ஜஷன், ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இல்லாமல் நிறைய எமோஷன்ஸ் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கும். இந்த பிராமரி பிராணாயாமம் நீங்கள் பண்ணும்போது ஸ்கல்லில் அந்த வைப்ரேஷன் பட்டு மைண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பெரிய பாரம் கம்மியான மாதிரி இருக்கும். இது வந்து அப்சல்யூட்லி உண்மை. நீங்கள் 15 டேஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அது அப்புறமா 45 டேஸ் ஆக்குங்க. டெய்லி பண்ணுங்கள் 10 மினிட்ஸு. 3 டைம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். அதே மாதிரி மூச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ரீங்காரம் வந்து அந்த ஃப்ளோ, நீங்கள் தான் காற்றை வெளில விடுறீங்க, விசில் அடிக்கிற மாதிரி தான் அது. அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஆவரேஜ் சவுண்ட் அப்படியே இருக்கணும். ஒரு அந்த ஸ்டெடி ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து பதட்டம் இருந்தால் கம்மியாகும், கோவம் கம்மியாகும், உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாகும், உடம்பு ஃபுல்லாக ஒரு எனர்ஜி பரவும். இது நீங்கள் பண்ண 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 ஃபஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, என்ன செய்கிறேனே தெரியாமல் சில நேரத்தில் செஞ்சிடறேன். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் கோவத்தில் ஏதோ பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரி நான் இப்படி பண்ணிட்டேன், எப்படி பண்ணனே தெரிலன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க மேலே, அவங்க உடம்பு மேலே, அவங்க மனசு மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். இது நீங்கள் ரெகுலராக பண்ண 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 உங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வராது. கோவம் வரும், கோவம் வராமல் இருக்காதுன்னு கிடையாது, எல்லாருக்குமே. ஏன்னா இயற்கையோட பண்புகளில் மனுஷனோட அந்த இதில் கோவமும் இருக்குது. பட் அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்கன்ற அந்த விஷயமாகும். கோவப்பட்டேன், நான் ஃப்ளவர் வாஷ் இருந்து எடுத்து உடச்சிட்டேன்றவர், நான் கோவப்பட்டேன், பட் எனக்கு புரிஞ்சுது அவன் நிலமை. ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அவனை தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட போய் 2 பேரும் உட்காந்து பேசணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த எப்போ கோவம் வருது, எப்போ படபடப்பு வருது, ஐயோ என் கை மீறி போயிடுச்சு, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நம்ம மனசு, உடம்பு நம்ம பயப்படும் போது தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இல்லை, இது ஏதோ தவறாக நடந்துருச்சு, இந்த தவறை என்னால் திருத்த முடியும், இதை பெட்டர், இந்த தடவை கை மீறி போயிடுச்சு, பட் என்னால் பெட்டராக பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் தி அதர் பர்சன், என்னால் கம்யூனிகேட் பண்ணி அவனை மாற்ற முடியும், இது என்னால் திருப்பி ஜெயிக்க முடியும்னு வரும்போது தான் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த கேப் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் தான் இந்த மாதிரி ப்ராக்டிசஸில், இந்த கிரியாஸ்ன்னு சொல்லுவாங்கனால தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வரும். எல்லாமே நொறுங்கி விழுந்துச்சுன்னா, இல்லை நான் இருக்கேன்னு அதை மாற்றுவேன். அந்த கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் போது இந்த கான்ஃபிடென்ஸ் மற்றவங்களுக்கு வரும். ஸோ இந்த பிராமரி பிராணாயாமம் ஃபைனலாக என்ன மெயின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசை திடப்படுத்தி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்கள் டெய்லி மைண்டில் எல்லாருக்குமே ஆகுங்க, எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், வெளியில் எவ்வளோ காட்டினாலும் உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ண 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 இந்த பிராமரிலாம் டெய்லி பண்ணுங்கள். உங்களோட ருட்டீனில் 2 மினிட்ஸ் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் பண்ணுங்கள், பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆனால் கரெக்டான பொசிஷன், கரெக்டான டைம், நேரம் காலம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். மைண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க அதுக்கு தெரியும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அது மைண்டை விட்டு போயிடும். உடம்புக்கு நீங்கள் அதை உடம்புக்கு தள்ள மாட்டீங்க. ஓகே, இந்த சுச்சுவேஷனாக முடிஞ்சிச்சு, தூக்கி போட்டு அடுத்த வேலை பார்ப்பீங்க. யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் பெட்டர். ஸோ இந்த பிராமரி பிராணாயாமம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். பெரிய சேஞ்சஸ் லைஃப்பில் வரும். சின்ன விஷயம்தான், மூச்சை ஃபுல்லாக வயிற்றில் இழுக்கிறீங்க, மூச்சு வெளில விடும்போது வாய் வழியாக வாயை மூடுறீங்க, பட் உள்ள பல்லு ஓப்பனாக இருக்கணும். ஒரு ரீங்காரத்தோட அந்த காற்றை வந்து வாய் வழியாக மெதுவாக வெளில தரீங்க. அது தள்ளுறதா ஒரு ஃப்ளோ வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் முதுகு தண்டு, கழுத்து, தலை எப்பவுமே நேராக இருக்கணும். ஒரு ஆசனத்து மேலே உட்காருங்க, கீழே உட்காருவீங்க. குளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் காலையில் 4 to 6:30 பண்ணுங்கள். அதே மாதிரி ஈவினிங் பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியும்னா சன்லைட் மேலே படுற மாதிரி, அதாவது இளம் வெயில் காலையில் இந்த 6:30 அந்த டைமுக்குள்ளே இளம் வெயில் மேலே படுற மாதிரி பண்ணுங்கள். இது ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் வரும். எதுக்கோ நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நமக்காக, நம்ம உடம்புக்காக, நம்ம மனசுக்காக, நம்ம ஆத்மாக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஹாப்பியாக வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.